நிறுவனரும் நமது அன்பு சகோதரருமான திரு ஹஷ்மீர் ஜெயின் சாரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துல இருந்து தன்னோட கெரியரை சிங்கப்பூரில் தொடங்கியிருக்காங்க. சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட், இது நிறைய வெளிநாடுகளில் முக்கியமான பொறுப்பில் வேலை பார்த்துருக்காங்க. 2015ஆம் வருஷம் முதல் வணிக தொழில் முனைவராக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தன்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தவிர அர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் அமோகா அசோசியேட்ஸ் போன்ற அறக்கட்டளைகளை நிறுவி அதன் மூலமா ஏழை குழந்தைகளோட கல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை கொண்டு வருவதற்கான முழுமையான ஒரு சிகிச்சை முறை மூலம் செயல்படுத்திட்டு வராங்க. மேலும் இளைஞர்களுக்கு தொழில் முனைவர் ஆவதற்கு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் பண்ணிட்டு வராரு. இப்படி மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு வேலைகளை முன்னெடுத்து பண்ணிட்டு வராங்க. அன்பு சகோதரர் திரு ஹஷ்மீர் ஜெயின் அவர்களின் சிறப்பான தொழில் திறமையையும் மக்கள் நலன் சார்ந்த அவருடைய சமூக பணிகளையும் பாராட்டி அந்த அமைப்பின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சேவை சங்கல் விருதினை வருவது நம்ம நிறுவனம் பெருமை தருகிறது. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வருவதை அன்புடன் அழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்கு திரு சோசு கமலிங்கன் அவர்களையும் திரு நாசரலி அவர்களையும் அன்புடன் அழைக்க அழைக்கிறோம். ஒரு 15 வருட தேடுதல், வெளிநாடுகள், வெளியுறவு இதெல்லாம் தாண்டி என்னோட தேடுதல் பயணத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா யாருமே உடனே போய் மெடிசின்ஸ் எதுவுமே எடுத்ததே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 days கழிப்பாங்க, ஒரு 6 நாள், ஒரு வாரம். இயற்கையே நமக்கு என்ன டிசீஸ் இருக்கோ அதை க்யூர் பண்ணக்கூடிய சக்தி வந்து இயற்கைக்கு இருக்கு. ஆனால் மக்களாகிய நாம் வந்து அதை வந்து கொடுத்து பார்க்கறது இல்லை. ஸோ நான் பார்த்த உலகத்தில் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை கல்ஃபாக இருக்கட்டும், எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா உடனே மெடிசின்ஸ் கொடுக்குறதே இல்லை. அவங்களோட கை வைத்தியம், அதுக்கப்புறம் ஒரு 3 days அதை அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வெளிநாடு ஃபுல்லாக வாழுது. ஆனால் இந்தியாவில் அந்த கோட்பாடு இல்லை. ஸோ அதன் காரணத்தினால ஏன் நம்ம வந்து நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடாது, இயற்கை சார்ந்த வைத்தியத்துக்கு ஏன் நம்ம வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ட்ரஸ்ட் அர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலியமா அர்ஸ் இயற்கை மருத்துவமனை அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம ராமநாதபுரம் கேணிக்கரையில் வந்து நிறுவியிருக்கிறோம். ஸோ கடந்த ஒரு 3 வருஷத்துல 1500 பேருக்கு வந்து 100% க்யூர் கொடுத்துருக்கோம். இயற்கை சார்ந்த வைத்தியம் கிடையாது.
ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வர ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்து போகிறோம். நிறைய மீட்டிங்ஸ் போடுறோம், நிறைய கான்ஃபரன்ஸ் போடுறோம். பட் இன்னும் மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகலை. பட் போராடிட்டு இருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலியமா யங் யூத் ஃபோக்கஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போகணும், நல்ல கேரியர் கைடன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, அவங்கள வந்து இந்த போதைப் பொருள்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே முயற்சிக்காக யூத் ஃபோக்கஸ் அகாடமின்ற ஒரு நிறுவனம் ஹர்ஷ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலியமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலியமா டிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு அவங்களால படிக்க முடியலையோ அவங்களுக்கு, அதாவது சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க, இல்லை எலிஜிபிள் ஃபார் ஸ்டடி, அவங்களுக்கு வந்து சிறந்த முறையில் கடந்த 10 வருஷமா நம்ம வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரை பண்ணிட்டு இருக்கோம். இது போக நம்ம தெரிஞ்ச வட்டாரங்கள்ல சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சு நமக்கு தெரிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே வந்துட்டு ஏதோ ஃபுட்டாவோ, எஜுகேஷனாவோ, கிளாத்தாவோ, ஈவன் கொரோனா டைம்ல இருந்து எல்லாம் இன்னைக்கு வரை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸாகவே பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரிபிள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அண்டர் ஹர்ஷ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஸோ இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பதான் லட்சுமி பிரபாகரன் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், ஏபிஜே குரூப்ல வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்ப ஓகே மேம், நம்ம வந்து இதை அடுத்த லெவலில் பண்ணுவோம், நம்ம ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுவோம் ஃபியூச்சர் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் இது எப்படி உலக லெவலில் எடுத்துகிட்டு போகிறது, எப்படி நம்ம கார்பரேட் ஆகுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு இவங்க போட்டது, சார் போட்டதுலாம் ஒரு பெரிய எஃபோர்ட். ஸோ பிக் அப்ளாஸ் டு ப்ராக்டிஸ். இன்ஷால்லா வந்து இதை வந்து எப்படி அடுத்து தொடர்றது அப்படிங்கிறத பின்னாடி போயிருக்கோம். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் சார். மதிப்புக்குரிய திரு ஹாஜாமி ஜெயினுதீன் ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுவராஜா சார் ஏற்கனவே நம்ம பேசணும். உங்களுக்கு அவங்களோட புதல்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவரோட மருமகன் தான் சார் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவரு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைகுடா நாடுகளில் போய் நிறைய அனுபவங்களையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்ச பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறையை கண்டுபிடிச்சவங்களை கண்டு அங்க அந்த நாட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வைத்தியத்தை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து இங்க இருக்கிற மக்களையும் ஆரோக்கிய ரீதியா வந்து, ஏன்னா இங்க வந்து எதை வேணாலும் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எதையும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கு வந்து. அப்ப இந்த ஆரோக்கிய வாழ்க்கை முறையை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பலமா இருந்தாங்க அப்படின்னா எந்த துறையிலும் சரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க வெற்றியை அடைய முடியும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிறந்த முன்னெடுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னெடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நான் எங்க ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், மற்ற துறையை சார்ந்த தொழிலதிபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட சீவன் டாக்டர் லட்சுமி பிரபாவை தான் வந்து பேச சொல்லுவோம். அதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பேசி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நீங்க நல்லா பேசுறீங்க மேடம், உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒருங்கிணைக்கிறீங்க மேடம், உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் பொறுப்புல நீங்க வந்து உட்கார்ந்துருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் சலுகை நான் பண்ணி கொடுக்கணுமோ உங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி எங்க போனாலும் இதுதான் வேலை உங்களுக்கு. மேடம் அடிக்கடி வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தயவு செய்து கூட்டு போக சொல்லியிருக்கேன் மேடம், உங்களுக்கு நம்ம கம்பெனி கொஞ்சம் தப்பிக்கிட்டோம் உங்களுக்கு வந்து அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி வரணும்னு சொல்லிட்டு நான் ஜோக்கா சொல்லுவேன் உங்களுக்கு வந்து. இதை எதுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட வந்து முன்னேற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் கீ. உங்களுக்கு நான் எங்க போனாலுமே வந்து அதை பெருமையா சொல்லி உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வீடுனாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடுனாலும் சரி, உங்களுக்கு வந்து உலக நாடுகள் ஃபுல்லா பொருளாதாரத்துல சரிவுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடும் நம்ம நாடும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னணியில இருக்குது. உங்களுக்கு யார்ட்டையும் கையேந்தாம யார்ட்டையும் பிச்சை எடுக்காம உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமைமிகு குடும்பமா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்திய நாட்டு பெண்மணிகள் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் காரணம். உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட கல்லாப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா கையில இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் இல்லாம அனாமத்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கேயோ போயிடும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பு உங்களுக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட CEO வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷ காலம் வந்து தோழி அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்லா தொழிலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னணியில இருந்து செயல்படுவாங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா சார் உங்களுக்கு வந்து நாங்க எப்பயுமே லேடி ஜென்ஸ் வந்து வேறுபாடு பாக்குறது இல்ல. உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உரிமை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையும். உங்களுக்கு வந்து அப்ப நான் இவங்க சொல்றது எல்லாமே அதுதான். நீங்க உருவான 10,000 மேடம் உங்களை மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சுமி பிரபாகளை உருவாக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறோட சக்சஸ். உங்களோட வெற்றி உங்களோட வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்க ஒரு குடும்பம், ஒரு கணவர், ஒரு குழந்தைகள் இதோட வந்து அடைஞ்சு கிடக்கிறதுக்காக வந்து கடவுள் உங்களை உருவாக்கல. உங்களை வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா வந்து நீங்க மட்டும் டெவலப் ஆகி வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு போகல. உங்களுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காம வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா வாங்க. உங்களுக்கு நீங்க நிறைய பெண்மணிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும். எதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 200 பேருக்கு நலத்திட்டம் கொடுக்குறோம். உங்களை ஏன் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். உங்களுக்கு இங்க வந்திருக்க எல்லாருமே எல்லா துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க. உங்களுக்கு இவங்க வெற்றி பெற்ற கதையை நீங்க கேட்டுட்டு நாளைக்கு உங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை இந்த ப்ரோக்ராம் கூட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இவங்களை பத்தி நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, இந்த சபையில இந்த துறையில இருந்து இவங்க வந்திருக்காங்க, அந்த துறையில இருந்து அவங்க வந்திருக்காங்க. நாளைக்கு நீ சார் சொன்னாங்க போதை பழக்கத்துல இருந்து இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து காப்பாற்றணும். வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைய தலைமுறை மட்டும் சொல்லவில்லை, இந்த தலைமுறையே போதை பழக்கத்தை வந்து காப்பாற்றணும். நம்ம அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், நாங்க உலகம் ஃபுல்லா சுத்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதை பழக்கம் மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பின்விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப உங்க குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து இவங்கள மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க, இவங்கள மாதிரி ஒரு நல்ல பேர் எடுங்க. உங்களுக்கு வந்து சமுதாயத்துல நீங்களும் மதிக்கக்கூடிய ஒரு மக்களா ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா வாங்க அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும் கடைசி வரைக்கும். ரெண்டாவது, நம்ம தலையில இதுதான் எழுதி வச்சிருக்காங்க, நம்மளால முடியாது, நடக்காது, யார் வந்து நமக்கு உதவி செய்யற இல்ல, நம்ம சொந்தக்காரன் இல்ல, வந்து பார்த்தா உற்றார் இல்ல, வந்து ஊர்க்காரன் பண்ணல, அரசாங்கம் பண்ணல அப்படின்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கான மாற்றத்தை நீங்க உருவாக்க முடியும். உங்களுக்கு அப்ப உங்ககிட்ட சக்தி இருக்கு, அந்த சக்தியை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாமான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. அவங்களால முடிஞ்ச நல்ல விஷயத்த அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதை கடைசி வரை நீங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுனாலதான் உங்களை கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையாலே வச்சு வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டம் கொடுக்குறவங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜியோட திட்டங்களும் செயல்பாடுகளும் அவங்களோட நோக்கங்களும் எல்லா வல்ல இறைவன் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இறைவன் ஒரு பிரார்த்தனை நாங்க வச்சுக்கிறவங்களுக்கு எங்க ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் உலகம் ஃபுல்லா என்ன நல்ல விஷயங்கள் பண்ணாலும் 100% எந்த பாகுபாடு பார்க்காம எல்லாரும் கூட துணையா நிற்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எங்க பிளாட்ஃபார்ம் நீங்க எப்ப வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல உங்களுக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சேவை செம்மல் விருது கொடுத்ததுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டல் இருக்கும். நன்றி. எங்களோட பில்டிங் திட்டத்துக்கும் உங்களால முடிஞ்ச பங்களிப்பை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மட்டும் இல்ல எல்லாத்தையுமே கேட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து நன்றி வாழ்த்து.